crop production and management. ஸோ இந்த லெசனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அக்ரிகல்ச்சர்னால் என்ன? விவசாயம். விவசாயிங்கிட்ட போய் கேட்டால் தெரியும் இல்லையா? ஸோ இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அக்ரிகல்ச்சர் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் வாழறதுக்கு எனர்ஜி வேணும். ஸோ இப்போ இந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? நமக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கிடைக்குது. ஸோ இந்த சாப்பாடு எப்படி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த ப்ரொடியூஸ் பண்ணதை எப்படி நிறைய உற்பத்தி பண்ணுறது, அந்த உற்பத்தி பண்ணதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதை எப்படி சஸ்டெயின் பண்ணுறது. உற்பத்தி பண்ணால் மட்டும் பத்தாது, அதை ஃப்யூச்சருக்கு ஸ்டோர் பண்ணியும் வைக்கணும். அதுக்கப்புறமா மக்கள்கிட்ட போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? ஸோ பாப்புலேஷன் க்ரோத் இஸ் மோர். ஸோ நம்மளுடைய ஜனத்தொகை அதிகமாகிட்டே போகுது. அதை மீட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய உணவுப் பொருள் தயாரிக்க வேண்டியிருக்கு. ஸோ நிறைய உணவுப் பொருள் தயாரிக்கணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், அந்த ப்ரொடக்ஷனை எப்படி மேனேஜ் பண்ணணும், அது ஸ்டோர் பண்ணணும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் மக்களுக்கு. ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர்னால் என்ன? அக்ரிகல்ச்சர்னால் என்னென்னா நம்ம பிளான்ட்ஸை வளர்க்குறோம். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ரியரிங் அனிமல்ஸையும் வளர்க்குறோம். அனிமல்ஸ் எதுக்கு வளர்க்குறோம்? நமக்கு பால் தேவை, நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் தேவை இல்லையா? அண்ட் தென் நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் எங்கேருந்து வருது? பிளான்ட்லேருந்தும் வருது, அனிமல்ஸ்லேருந்தும் வருது. பிளான்ட் ஃபைபர்ஸ் அண்ட் அனிமல் ஃபைபர்ஸ், இது நீங்கள் லோயர் கிளாஸ்லேருந்தே படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம இயற்கைக்கிட்டேருந்து தான் மோஸ்ட்டாக எடுக்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட்ஸ் அண்ட் ரேரிங் அனிமல்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல் நிறைய உற்பத்தி பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் அக்ரிகல்ச்சர். புரியுதா? இன்ட்ரொடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்ம் அப் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இட்ஸ் அ ஒர்க் ஷீட்டு. ஸோ அதில் 4 திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிக்பீ இஸ் தேர், அண்ட் தென் கார்ன் இஸ் தேர், ரைஸ் கிரெயின் இஸ் தேர், அண்ட் பீஸ் ஆர் தேர். இதில் சீரியல்ஸ்க்கு சி போடணும், அண்ட் பல்சஸ்க்கு பி போடணும். ஸோ சீரியல்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? தே ஆர் ஆல் த கிரெயின்ஸ். ஸோ பல்சஸ் அப்படின்னா என்ன? தே ஆர் த கிராம்ஸ், த பருப்பு வகைகள். சீரியல்ஸ் அப்படின்னா தானிய வகைகள். கிராப்ஸ்னால் என்ன? வென் பிளான்ட்ஸ் ஆஃப் சேம் கைண்ட் தே ஆர் கல்டிவேட்டட் இன் த சேம் பிளேஸ் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல். ஸோ ஒரே விதமான பிளான்ட்ஸ் ஒரு இடத்துல நிறைய உற்பத்தி பண்ணுறது. அது எதுக்காக? அது ஃபுட்டுக்காக இருக்கலாம், இல்லை அதில் ஃபைபர்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை அனிமல் ஃபுட்டுக்காகவும் இருக்கலாம். அதுதான் என்னது? கிராப்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இதில் 3 விதமான கிராப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரிஃப் கிராப்ஸ், ராபி கிராப்ஸ் அண்ட் ஜெய்ட் கிராப்ஸ். கேரிஃப் கிராப்ஸ் அப்படின்னா என்ன? மழை காலங்களில் பயிர் செய்யக்கூடிய பயிர்கள். ஸோ அது எப்போ பண்ணுவாங்கன்னா ஜூன் டு செப்டம்பர். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி, இந்த சோயா பீன்ஸு, வேர்க்கடலை இதெல்லாம் மழை காலங்களில் பயிர் செய்ய போகிறாங்க. ராபி கிராப்ஸ் அப்படின்னா என்ன? குளிர்காலங்கள், வின்டர் சீசனில் பயிர் செய்யக்கூடிய பயிர்கள். இது என்னென்ன பண்ணுவாங்க? தட் இஸ் பருப்பு வகைகள், கோதுமை, இந்த மாதிரி கடுகு போன்ற பயிர்கள்லாம் குளிர்காலங்களில் பயிர் செய்வாங்க. இது அக்டோபர் டு மார்ச்சில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஜெய்ட் கிராப்ஸ் அப்படின்னா என்னென்னா சம்மர் சீசனில் பயிர் செய்யக்கூடியது. இந்த சம்மரில் நமக்கு என்னென்ன கிடைக்கும்? தர்பூசணி கிடைக்கும் இல்லையா? வேறு என்ன கிடைக்கும்? வெள்ளரிக்காய் கிடைக்கும். ஸோ ஒரு மாதிரி குளிர்ச்சியான பழங்கள்லாம் இந்த சம்மர் சீசனில் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பயிர்கள்லாம் சம்மர் சீசனில் பயிர் செய்வாங்க. அது பேர் என்னென்னா ஜெய்ட் கிராப்ஸ். ஸோ கிராப்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? கேரிஃப் கிராப்ஸ், ராபி கிராப்ஸ் அண்ட் ஜெய்ட் கிராப்ஸ்.